வணக்கம். புயலுக்காக தள்ளிப்போன எங்களோட மிஸ் யூ படம் இப்போது அருமையான ஒரு புயல் இல்லாத மழை இல்லாத ஒரு புது டேட்டை நோக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு. மிஸ் யூ படம் பற்றி நான் உங்களோட லாஸ்ட் சந்திப்பிலே சொல்லியிருந்தேன். ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப சாஃப்டான, அழகான ஒரு படம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு பக்கம் பார்க்க, நிறைய வன்முறை சார்ந்த படங்கள் நம்ம தியேட்டரில் பார்க்குற ஒரு காலமாக பார்க்க, இந்த மிஸ் யூ படம் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தோட இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கார். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இந்த பேசுகிறேன். டிசம்பர் 13 வர டிசம்பர் 13 மிஸ் யூ படம் தேட்டரில் வருது. இந்த மாதிரியான சின்ன படம், நல்ல படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போவும் வேணும் எங்களுக்கு. தேங்க்யூ. அவ்வளோதானே என்னங்க நீங்கள்? எங்கள் ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாத் கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் பண்ணி ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோயினாக இருக்காங்க. இந்த மிஸ் யூ படத்துக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அவங்க நடித்த இந்த சுப்புலக்ஷ்மி கேரக்டருக்காகவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறோம். ஆஷிகா. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் மீட்லாம் நான் என்ன சொன்னேன்னு நினச்சி அதை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். தேங்க் பண்ண வேண்டியவருக்கு தேங்க் பண்ணேன். இப்போது நான் மோஸ்ட்லி கேரக்டர் பற்றி, படம் பற்றி அண்ட் ஆடியன்ஸ் எதுக்கு நம்ம படம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் அண்ட் சாங்ஸ், டான்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ஐம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, அ வெரி அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, சுப்புலக்ஷ்மி இஸ் அ வெரி ஸ்வீட், இன்னோசென்ட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண டீசர், ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டட் இண்டிபெண்ட் கேரக்டரில் தெரியலாமா, ஆனால் there's much more to it. அண்ட் அது என்ன எதுக்குன்னு நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். டெஃபினெட்லி சுப்பு அண்ட் வாசு வில் என்டர்டெயின் யூ. ஒரு க்ளூ சொல்லணுன்னா, ஒரு பொண்ணை அவ்வளோ ஹேட் பண்ணி எப்படி லவ் ஆகணும்னு தெரியும்னா மூவி பாருங்கள். இட்ஸ் அ ஃபன் ரைட் ஃபார் ஷுர். அண்ட் 13th of December it's coming, and I'm sure it's a good date. Everything happens for good. My heart goes out to the people of Tamil Nadu. I was here shooting for Sardar 2, and the time la na paathe like evlo difficult situation in Chennai. I had always heard, but this is the first time I experienced, and the visuals on நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நவ் தட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அண்ட் சார்ட்டட், வி ஆர் கம்மிங், அண்ட் ஐ ரியலி ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் மிஸ் யூ அண்ட் our producer Samuel sir for keeping up through in such tough times and making a quick decision to postpone the film. And it's not an easy decision to make, and it was a very important decision from the team. And we hope we have all made a very good film, and we're very confident about it. So we wanted to come in a right date, and that is 13th December. Ellarum vaanga cinema parunga. Definitely you will like the film, and we need all your love and support. Thank you. தேங்க்யூ ஸோ மச் ஆஷிகா. மறுபடியும் நம்ம ப்ரெஸ் சந்திப்பில் வந்து இவ்வளோ தமிழ் வார்த்தைகளோட ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் எல்லாருமே அது ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பாங்க. மிஸ் யூ படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி மழை காரணத்துக்காக நாங்கள் தள்ளுறப்போ முக்கியமான ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு படத்தை தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு வரம் கிடக்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல டேட் கிடச்சி, அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த டேட் ஐயோ நம்ம தள்ளி போகிறோமேன்னு ஒரு ஃபீலில் இருந்தோம். அண்ட் நீங்களே பார்த்தீங்க அந்த 4 நாள் எப்படி மழை பெஞ்சது, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் லக்கிலி அதை தாண்டி கடந்து வந்திருக்கோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அகெயின் நம்மளோட மக்களுக்கு ஃபார் அகெயின் ஷோயிங் தட் தேர் ரெசிலியன்ட் அண்ட் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த த வெதர். என்ன இருந்தாலும் வி ஸ்டாண்ட் டுகெதர். அண்ட் டிசம்பர் 13 வந்து ரொம்ப அருமையான டேட்டு. அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த 13th ஹாரர் படங்களுக்கு சொல்லுவாங்க.
பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம் தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது. ஸோ அதே ஃப்ரைடே த 13th அன்னைக்கு ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்கள் முன்னாடி வரும். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வர முடியல, பட் அவங்களை நாங்கள் மிஸ் யூ சொல்லிக்கிறோம். முக்கியமாக கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபா, மாறன், சஸ்திகா, பொன்வண்ணன் சார், ஜெயபிரகாஷ் சார், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ராஜசேகர் இப்போ வரப்போ கூட காரில் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல், நட்பு, குடும்பத்தில் சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸை சார்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் இந்த கதை என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ எனக்கு கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் லைன் கேட்டிருக்கீங்க, உலகத்துலேயே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிற ஒரு ஹீரோ, அண்ட் அதை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட குடும்பமும் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா, எதிர்க்கிறாங்களாங்கிறது கதையோட முக்கியமான அம்சமாக இருக்கும். அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம். கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடு, அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 8 பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன். அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோடய ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ். ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும். பட் முக்கியமாக அவங்கக்கிட்ட இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்கள். அண்ட் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது. நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்காகவும் இந்த மிஸ் யூ படம் டிசம்பர் 13th உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸஸ் as well as ஃபீமேல் ஆடியன்ஸஸ், அவங்களுக்கு இந்த படம் மற்ற படங்களோட கண்டிப்பாக அதிகமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இது யூ சர்டிஃபிகேட், ஒரு கட் ஒரு மியூட் கூட இல்லாத ஒரு படம். ஸோ எப்படி எழுதினாரோ அப்படியே எடுத்திருக்கோம், எப்படி எடுத்தோமோ அப்படியே சென்சர் பண்ணோம், எப்படி சென்சர் பண்ணாங்களோ அப்படியே தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் யூ டிசம்பர் 13th எங்கள் புது டேட், எங்களோட பெஸ்ட்டு டேட். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு தருணம் காத்துட்ருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அண்ட் தியேட்டரில் சந்திக்கலாம் டிசம்பர் 13th. மிஸ் யூ. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன், மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ்ஸு பிடிச்சோ, கார் பிடிச்சோ, ஃப்ளைட் பிடிச்சோ வேறு ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்தந்த ஊரில் பார்க்குறாங்க. அதான் பாசிட்டிவாக வரும். தேட்டருக்கு நாங்கள் வரோம் உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு. வாங்க சார், தாராளம் வாங்க. நானும் அவங்க கூட உட்காந்து பார்க்குறேன். வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளோ தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் புரியல, ஜட்ஜ் பண்ணுறது டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரி, வைக்கும் போது உள்ளே நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆகிடுது. பார்க்கிங் சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக 100 rupees போடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கம்மி பண்ணி 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழல் பத்தி நீங்க சடனா என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்? இல்ல உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், உங்களுக்கு கம்மி ஆயிடும்ல, அதுக்காக நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்ல சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையா டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தேட்டருக்கு வரதை நிறுத்திடல, நீங்க நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. ஸோ என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. இல்ல எனக்கு இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் புரியல. இல்ல நான் சொல்லவே இல்லை எதுவுமே. சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, படம் பிடிக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நான் அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு யூனியனாக சம்மந்தப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்.
ஆனால் இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியனில் எடுக்கிற முடியும். இல்லை நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, நாங்கள் அவங்கள வராதுன்னு சொல்லலை, யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்கள் வராமல் இருக்கீங்க, அதான் சூழ்நிலை. இது ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்போ அவங்க தானே டாப். கோர்ட் சொல்லியிருக்கிறது வந்து ரிவ்யூ நம்ம பண்ணாம கூடாது, தியேட்டர்ல போய் எடுக்க கூடாது அப்படின்றது கோர்ட்டுக்கு போலாது. அது இவங்கள அசோசியேஷன் டிசைட் பண்ணதுதான். அது சார் நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன், ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் பிடிச்சிருக்கோம். இதுக்காக ஹெல்ப் பண்ண எங்கள் ரெட் ஜாயண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும், எங்களோட பார்ட்னர்ஸ் டி சீரிஸ் ஃபார் ஆடியோ, ஐங்கரன் ஃபார் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அமேசான் பிரைம் எங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஸ், எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் ஒரு டேட் மாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது ப்ரொடியூசர்ஸ், சாம் மேத்யூஸ் நியூ ப்ரொடியூசர், அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் பண்ணுறது நான் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயமா பார்க்குறேன். பிகாஸ் அப்போ தான் புது கதைகள் புது களத்தில் நம்ம படம் எடுக்கலாம். அண்ட் இந்த மிஸ் யூ படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்தது எப்போ மீண்டும் ஒரு காதல் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச படம் எடுக்கணுங்கிற முடிவு வந்து ஆடியன்ஸ் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ தியேட்டரில் சந்திக்கலாம். டில் தென் மிஸ் யூ. நியூஸ் பேப்பர்ஸில்